பேசணும் அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம். பேசுறத பார்த்தா எப்படியாப்பட்டவங்கள தான் விழுந்துருவாங்க. பேசியே கவர் பண்ணுவான் மேம். இவன் என் வாழ்க்கையை சீரழிச்சிருக்கு, நான் உன்னை சாவடிச்சிருக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தா நம்ம நெய்வேலியில் தான் நிற்கிறோம். பர்த்டே பாய் யாரால சர்ப்ரைஸ் பண்ண வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போல யாரும் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஹாய், வணக்கம். நாங்கள் ஆர்டர் சர்ப்ரைஸ் டெலிவரி வாரம் உங்களுக்கு பர்த்டேன்னு சொல்லி ஒரு ஆக்கு சர்ப்ரைஸா கொஞ்சம் கிஃப்ட் எல்லாம் அனுப்பி விட்டுருக்கீங்க. உங்களை போய் சந்தோஷப்படுத்திட்டு வர சொல்லி ஃபர்ஸ்ட் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. 21st பர்த்டே என்ன இந்த 21st பர்த்டேல ஒரு ஆக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாகவும் நீண்ட ஆயுளோடையும் இருக்கணும்னு சொல்லி ஒரு ஆக்கள் விஷ் பண்ணிருக்கீங்க. யாரா இருக்கும் ஏதாவது கெஸ்ஸிங் இருக்குதா? நம்ம வந்ததுல இருந்தே நோட் பண்ணி கொடுத்து சிரிச்சு கொண்டே இருக்கிறீங்க. என்ன காரணம்? யார் சர்ப்ரைஸ் பண்ணி சிரிச்சு கொண்டு யோசிக்கிறீங்களே? சரி, ஓகே. இது ஃபர்ஸ்ட் பிடிங்க வைங்க அந்த பக்கத்துல. ஓகே, யாரா இருக்கு மேடம்? அது கெஸிங் இருக்குதா? தம்பியா இருக்கான். ஒரு தம்பியா? பேர் என்ன? நிதுஷன் என்ற பேர்ல இந்த வரை இல்ல. அவர் எங்க நிக்கிறார்? அவர் இங்க இல்ல. இது உங்களுக்கு ஃபாரின்ல இருந்து வந்த கிஃப்ட். ஃபாரின்ல இருந்து செய்யறதா யார் உங்களுக்கு செய்திருப்பா? இல்ல ஸ்ரீலங்காக்குள்ள இருந்து செய்யறதா யார் செய்திருப்பா? ஃப்ரெண்ட்ஸ் ஒண்ணும் இல்லையா உங்களுக்கு? இதுக்கு யாருன்னு தெரியல. வீடு ஏதாவது மாறி வந்துருமா? இல்ல தானே? 21st பர்த்டே உங்களுக்கு தானே? சரி, ஓகே. அவங்க கிஃப்ட் அனுப்பி நான் சொன்னேன், நீங்க ஈஸியாவே தாங்க கெஸ் பண்ணி சொல்லிடுவீங்களா? ஈஸியாவே எனக்கு தெரிஞ்சது ஒரு கேர்ள் ஒரு ஆள் இருக்கா. கேர்ளா? கேர்ள் சிரிப்பு கூடவா இருக்குது. என்ன காரணம்? ஒருவேளை கேர்ள் ஃப்ரெண்டோ தெரியா? வீட்டாடி அடிச்சா நான் பொறுப்பு இல்ல. சரியா? அதானே 21st பர்த்டே வீட்டு சொன்னா இனி அடிக்க மாட்டேன். இன்னைக்கு பர்த்டே தானே, அப்ப சொன்னா அடிக்க மாட்டேன். சொல்லிடுங்க. இதான் சான்ஸ் சொல்லு. தெரிஞ்சா சொல்லிடுங்க. தெரிஞ்சா சொல்லு. சரி, ஓகே. இதை ஓபன் பண்ணுங்க. என்ன வச்சுட்டு பாப்போம். நிறைய பேர் இருக்கு நம்ம சர்ப்ரைஸ் பண்ற அளவுல இல்ல. எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குதா? அழகான ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கீங்க. சைஸ் ஓகேவா? சைஸ் எல்லாம் சரியா இருக்குண்டா அப்ப யார் கிஃப்ட் அனுப்பினாரு? வடிவா கெஸ் பண்ண தெரியல. கெஸ் பண்ண தெரியலையா? இந்த வீடியோ பார்த்துட்டு கவலைப்படுவீங்க. நீங்க அவங்கள சொல்லலையேன்னு சொல்லி அப்ப என்ன செய்யறது? நல்லா யோசிச்சு பாருங்க. சரி, ஒரு குழு தரட்டா? இது உங்க அப்பாட சைட்ல இருந்து உங்களுக்கு செய்திருக்கீங்க இந்த சர்ப்ரைஸ். போயா கேர்ளா? போய். ஜாசிதரன். ஜாசிதரன் என்ற பேர்ல கிஃப்ட் பண்ணீங்க. சரி, வைங்க. கொண்டு போக மாட்டேன் நம்மளுக்கு தான். ஐயோ, நீ அழுது கொண்டு எனக்கு பின்னால வந்தா என்ன செய்யறது? அழ மாட்டீங்களே. சரி, ஓகே. சாக்லேட் எல்லாம் கொடுத்துருக்கீங்க 21st பர்த்டேல. உங்களோட லைஃப்ல உங்களோட பயணம் எல்லாமே நீதா தொடரட்டும்னு சொல்லி விஷ் பண்றோம். என்ன ஸ்வீட்டோட சேர்த்து
இனிமையா தொடங்குங்க சரியா சரி ஓகே வை அது கேட்க மாட்டேன் இதுக்கு ஒண்ணும் கேட்க மாட்டேன் உங்களுக்கு தான். சரி கெஸ் பண்ணிட்டீங்களா சரி அப்பா சர்ப்ரைஸ் பண்றதா யார் சர்ப்ரைஸ் பண்ணிருப்பா அதான் ஜசீதரன் ஜசீதரன் மட்டும் அவங்க மட்டும் தானா நிறைய பேர் ஃபாரின்ல இருக்கீங்க ஃபாரின்ல வந்த கிஃப்ட் மாதிரி தான் எனக்கு தெரியும் ரமணீஸ் பெரியப்பா இருக்கலாம் என்ன பேர் ரமணீஸ்வரன் ரமணீஸ்வரனா இல்லையே தங்கராசன் பெரிய எல்லாரையும் சொல்லுங்க எனக்கு யாரு பிடிக்குதா வேலை சொல்றேன் சரி ஓகே ஓபன் பண்ணி பாருங்க என்ன இருக்குன்னு சரி பாருங்க எவ்வளவு இருக்குன்னு 20,000 25 பர்த்டே தானே அப்ப கூட 30,000 இருந்தாலும் 30,000 அனுப்பியிருக்கணும் 25 பர்த்டே தானே அப்ப 22,000 ரூபா இல்லைக்கு அன்பளிப்பா கொடுத்து விட்டுருக்கீங்க சரி இதுக்கு மேலேயும் கெஸ் பண்ண முடியலன்னா ஒண்ணும் செய்யலாது சரியா இல்ல இல்ல எல்லா கிஃப்டையும் அதுல வச்சுட்டு கேஷ் மட்டும் உள்ள வைக்கிறாரு உங்களுக்கு தரேன் நீங்க கெஸ் பண்ணி சொன்னா என்ன சொல்லாட்டி இல்ல டைம் தாண்டிட்டு தான் போவோம் என்ன பிள்ளைங்க தெரியல நீங்க தான் சொல்லணும் பெரியப்பாக்களை தாண்டி வேற யாரும் செய்திருக்க மாட்டீங்களா சித்தியாக செஞ்சிருக்கலாம் ஃபேமிலில இருந்து கூட யாராவது செய்திருக்கலாம் சும்மா வேணும்னா குழப்பலாம் போல தம்பியா இருக்கலாம் தம்பியா தான் இருக்கு அவன் மட்டும் எல்லாம் சித்தியா இருக்கலாம் அப்படி அவையில தாண்டி வேற யாருமே செய்யறதுக்கு இல்லை பிள்ளை என்ன செய்யுங்க வேலை மெக்கானிக் ஏமாகும் அப்ப உங்களோட கம்பெனில இருந்து உங்களோட ஒர்க் பண்ற யாராவது செய்திருக்கலாமே கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும் இல்ல இல்லையா வீட்டு அடிப்பீங்கம்மா சொன்னா இல்ல ஒரே இல்ல ரெண்டு ஆம்பளை பிள்ளை தான் அடிக்க மாட்டாங்க அடிக்க மாட்டாங்க அப்ப ஓபன் பண்ணி எல்லாருக்கும் காட்டிடுவோம் உங்களுக்கு யார் கிஃப்ட் அனுப்பிடுறது அந்த கேர்ள்ட போட்டோ இருக்குதுல்ல இத இங்க செல்ஃபி எடுத்து வச்சிருக்கீங்க இப்ப நான் பொறுத்து பிரச்சனை இல்ல தானே அவ்வளவு நம்பிக்கை இருக்கா ஆனா கேர்ள் வந்திருக்கும் நம்பிக்கை இல்லையா அப்ப செல்ஃபி எடுத்துருக்கு இல்லையா வீடு சொல்லட்டா எங்க அம்மா அப்பா நிக்கிறேன் அப்ப சொல்லட்டா மாட்டே பாப்பாட்டே கேட்டே சொல்லுவோம் ரெண்டு பேரும் டைம் ஓபன் பண்ணுவோம் ஓபன் பண்ணிடலாம் நீங்க தான் கெஸ் பண்ணி சொல்லுங்க எதிர்பார்ப்பு கூட வாங்குறாங்க எதிர்பார்ப்பு கூட வருதா கேர்ள் ஃப்ரெண்ட் எதிர்பார்ப்பு கூட வருதா நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும் அப்ப ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுமே இல்ல ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுமே இல்லையா பொய் சொல்லக்கூடாது நான் சொல்ல மாட்டேன் நீங்க சொன்னாலும் நான் சொல்ல மாட்டேன் நான் சொல்ல நீங்க சொல்றது நீங்க கிடைக்கிற மைக்லயே எல்லாருக்குமே கட்டு சரி அதை விடுவோம் அந்த டாபிக் விடுவோம் அம்மாவா இது அம்மா கேர்ள் ஃப்ரெண்ட் கிஃப்ட் பண்ணி போயிருக்காரா சொல்லுங்க ஆள்கிட்ட அதாவது காதலி ஒரு கடையில மருமகள் தான் கிஃப்ட் பண்ணி போயிருக்கா நீங்க அடிக்க கூடாது கிஃப்ட் தந்ததே நான் உனக்கு கொடுத்துருப்பேன் நீங்க அடிக்கிறதா இருந்தா உங்களோட மகனுக்கு தான் அடிக்கணும் உங்களுக்கு பிரச்சனை இல்ல தானே அடிக்கணும் நாங்க நீ அடியுங்க சரியா சரி அடிக்கணும் போ நாங்க போகிறவங்களுக்கு பின்னால வர வேண்டியதா என்ன இல்லதானே அப்ப அப்பாட்டே சொல்லுவாங்க யார் அடிப்பா கூட வீட்டுல யார் சின்ன அடிக்கிறது அம்மாவா அப்பாவா யார் அடிக்கிறது வீட்டுல அம்மாவா அப்பாவா அப்பாவா கேட்க போது அப்பாவுக்கு நீங்க சொல்றது அம்மா அடிக்கிறது இல்லையா அம்மா பாசமா அம்மா எப்பயுமே ஆம்பளை பிள்ளைல விட்டு கொடுக்க மாட்டா அப்படித்தானே இது உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்து வந்த கிஃப்ட் இல்ல சரி பாவம் ஓபன் பண்ணுவோம் இப்ப பிஸியா நிக்கிறீங்களா என்ன சரி ஓபன் பண்ணுவோம் நீங்க அவங்க சொல்லலன்னு சொல்லி கவலைப்படக்கூடாதா நான் பொறுப்பு இல்லை யாரு நான் சொன்னேன் ரமணி பெரியப்பான்னு சொன்னேன் ரமணேஸ்வரன் இதுல ரெண்டு பேர் இருக்கு ரமணேஸ்வரன் பெரிய மாத்தி சொன்னா நான் என்ன செய்யறது சரியா ராமன் பேரை மாத்தி சொன்னா நான் என்ன செய்யறது கிஃப்ட் அந்த ஆளுட பேரை சரியா சொல்லுவேன் சரியா அப்ப அப்படியே பெரிய பேரே இல்லையா பெரியப்பா உங்களுக்கு அவங்க மச்சான் ஓகே
மச்சான் உங்களோட பர்த்டேல 21st பர்த்டேல நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி அவையில உங்களோட கூட இல்லைன்னு சொன்னாலும் நீங்க அவையில நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு அழகான கிஃப்ட் எல்லாம் அனுப்பி விட்டுருக்கீங்க போய் சந்தோஷப்படுத்திட்டு வர சொல்லி எதிர்பார்த்தீங்களா இப்படி ஒரு கிஃப்ட் உங்களுக்கு தருவீங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கலன்னு அதனாலதான் கெஸ் பண்ண கஷ்டமா இருந்தேன் அவையிலிட்ட இருந்து எதுவித எதிர்பார்ப்புமே இல்லாம பிள்ளைங்க இந்த பர்த்டேல சகல ஆசீர்வாதங்களும் பெற்று 100 வருஷம் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி உங்களோட மச்சான் கிஃப்ட் அனுப்பிவிருக்காரு ராம்சன் சொல்லி கிஃப்ட் அனுப்பிவிட்டுருக்காரு அப்ப அவருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க தேங்க்ஸ் சொல்லி அவர் அங்க இருக்கிற ஆள என்னால வேற நேர பாக்கலாம் அவருக்கு நீங்க ஃபீல் பண்ற மாதிரி தான் அவையில உங்களை நினைச்சு ஃபீல் பண்ணுவீங்க வேணா அவ்வளவு அன்பு இருந்தா இந்த 21st பர்த்டேல உங்களோட கூட இல்லைன்னு சொல்லி உங்களுக்காக கிஃப்ட் அனுப்பி விட்டுருக்கீங்க ஏன்னா நீங்க மறந்தாலும் உறவுகள் எப்பயுமே உங்களை மறக்க மாட்டீங்க ஹாவ் அ நைஸ் டே சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணுங்க இப்படி எப்பவுமே சிரிச்சு கொண்டே இருங்க ஓகே